அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் முதியோர் உதவித்தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் மூதாட்டி ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார். அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் முதியோர் உதவித்தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதில் மூதாட்டி ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார். மயங்கி விழுந்த மூதாட்டியை மீட்ட அக்கம்பக்கத்தினர் சிகிச்சைக்காக தற்போது மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. முதியோர் உதவித்தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதில் பள்ளிப்பாளையம் பகுதியில் மூதாட்டி ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார். எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தராமல் தங்களை மாதந்தோறும் அலைக்கழிப்பதாக முதியோர்கள் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் முதியோர் உதவித்தொகை வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக மூதாட்டி ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார். தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாதந்தோறும் இதுபோன்று அலைக்கழிக்கப்படுவதாக முதியோர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த செய்தியைத்தான் தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கோவிந்த். கோவிந்த், தற்போது பள்ளிப்பாளையம் பகுதியில் முதியோர் உதவித்தொகை வாங்க வந்த மூதாட்டி ஒருவர் தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால் மயக்கமடைந்திருக்கிறார். மாதந்தோறும் இதே நிலைதான் நீடிப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள். பூர்ணிமா, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பார்த்தோம்னா முதியோர் உதவித்தொகை வழங்குவதில் தாமதமான நிலையில ஒரு மூதாட்டி மயக்கமடைந்த நிலையில கீழே விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்ட ஒரு முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தில் வங்கிகள் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக அதாவது தனியார் நிறுவனங்கள் மூலம் வங்கிகள் ஒப்பந்த அடிப்படையில் மாதந்தோறும் முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே செயல்பட்டு வருவதா அரசுடைமை வங்கி மூலம் உதவித்தொகை பெறுவதற்காக சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து சேர்ந்த ஏராளமான முதியோர்கள் இன்று காலை முதலே வந்திருந்தனர். இந்த நிலையில பார்த்தோம்னா திடீரென ஒரு மூதாட்டி மயக்கப்படுத்தி கீழே விழுந்தனர். தொடர்ந்து அந்த மூதாட்டியை 108 ஆம்புலன்ஸ் மூலம் வரவழைக்கப்பட்டு மூதாட்டியை பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனிடையே வங்கி மூலம் அதாவது பணியமர்த்தப்பட்ட தனியார் நிறுவனம் எந்த ஒரு அடிப்படை வசதி ஏற்படுத்தி தராமல் இருக்கிறதாக குற்றச்சாட்டு வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக இதே நிலைதான் நீடித்து வருகிறது என்று குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். இதே போல மூதாட்டிகளுக்கு அதாவது வயதானவர்களுக்கு வருகின்ற நிலையில் அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.